ஸ்வேதா, அமுதன் 2 பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது முத்தழகு இந்த ஃபங்ஷனுக்கு வந்துடணும். குழந்தைய முத்தழகு தான் தூளியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. பூமியும் சொல்றாரு, வருவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வருவாங்க முத்தழகு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. அதே மாதிரி முத்தழகு வராங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாசல்ல நின்னே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சலி அவங்க அம்மா எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. முத்தழகு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வா முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப தூளியில போடுறதுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க தான் என்னோட குழந்தைய போடணும் தூளியில அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. அதை கேட்டோடனே ஸ்வேதாவோட அம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது. அதெல்லாம் முத்தழகு போடக்கூடாது, முத்தழகுலாம் குழந்தை பிறக்காது, அதனால போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ பேசவே பேசாத, என் குழந்தை பிறக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்போ என் கூட துணையா இருந்ததே முத்தழகு தான். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே முத்தழகு தான். முத்தழகு இல்லாம கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி முத்தழகு கூட இருந்து எல்லாமே பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சலிக்கு அவ்வளோ கோவமா வருது. மற்ற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பேச்சு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பூமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டோடனே அப்போ சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட கேட்குறாங்க. அஞ்சலியோட அம்மா, நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பூமி என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸ்வேதா, அமுதன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. எதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, என் பொண்ணு வயித்துல தான் குழந்தை வளருது, அப்ப என் பொண்ணு தானே வாழணும், எதுக்காக முத்தழகு கூட இருக்கணும், எதுக்காக முத்தழகு நீங்க டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ நல்லா கேட்டுங்க, நீங்க தான் சொன்னீங்க என் பொண்ணை நல்லபடியா வாழ வைக்கிறேன், அப்போ முத்தழக டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகு பயங்கரமா கோவம் வருது. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர் வாங்கி சைன் பண்றாங்க. அப்போ கரெக்டா வாமிட் வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படியே செக் பண்ணி பாக்குறாங்க. ஸ்வேதா முத்தழகு மாசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே பூமி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு.